திருப்பலி முன்னுரை. அன்பார்ந்த இறை மக்களே, இன்றைய தெய்வீக திருப்பலிக்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் இன்று முதல் நவநாள் சிறப்பிக்கும் நம் புனிதையின் நாமம் தாங்கிய புனித அல்போன்சா அம்மா அன்பிய குடும்பங்கள் அனைவரும் சேர்ந்து வருக வருக என்று வரவேற்கிறோம். இன்று தாயாம் திரு அவை புனித ஷார்பெல் மக்லூப் திருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது. திரு அவையுடன் சேர்ந்து நாமும் நம் பாதுகாவலி புனித அல்போன்சா அம்மாவின் முதல் நவநாள் திருப்பலியை ஒப்புக்கொடுப்போம். இன்றைய முதல் வாசகத்தில் இஸ்ரேல் மக்கள் நாடு கடத்தப்பட்டு சிதறி போனார்கள். இந்த சூழ்நிலையில்தான் இறைவன் இறைவாக்கினர் எரேமியா வழியாக பேசுகிறார். இறைவன் அவர்களை பார்த்து, திரும்பி வாருங்கள் சீரழிந்த மக்களே, ஏனெனில் நானே உங்கள் தலைவர் என்று அன்போடு அழைக்கிறார். இன்றைய நற்செய்தியில் இயேசு விதைப்போர் உவமையை விளக்குகிறார். இறை வார்த்தை எப்பொழுதும் நல்ல விதைதான். ஆனால் அந்த வார்த்தை நம் வாழ்வில் 100 மடங்காவது பலன் தருகிறதா என்று நாம் நம்மையே சிந்தித்து பார்ப்போம். இதில் நாம் செய்ய வேண்டியது இறைவனுக்கு உகந்த நல்ல கனிகளை 100 மடங்காய் தர முயற்சிப்பதுதான். இறை இயேசுவில் அழைப்பை ஏற்று புனித அல்போன்சா அம்மாவின் போல எவ்வளவு துன்பம் வந்தாலும் அவைகளை தாங்கிக் கொண்டு இறை அருள் வேண்டி இத்தெய்வீக திருப்பலியில் பக்தியுடன் மன்றாடுவோம். என்ற முட்செடியின் நடுவிலே ஆண்டவராகிய கடவுள் மோய்சனோடு பேசினார். ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் நானே என்று கடவுள் தன்னுடைய பெயரின் மேன்மையை அங்கே விளங்கச் செய்தார். ஆக இந்த ஒலியானது இறை பிரசன்னத்தை உணர்த்துகின்றது. அதே போலத்தான் இன்று நாம் நம்முடைய பங்கின் கிளை பங்கின் பாதுகாவலியான தூய அல்போன்சா அன்னை அவருடைய பெருவிழாவை கொடியேற்றத்தோடு இன்று நாம் தொடங்குகின்றோம். அந்த அன்னை அவர் வழியாக பெற்ற நன்மைகளுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இப்பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்த்துகின்ற விதமாக குத்துவிளக்கானது ஏற்றப்படுகிறது. குத்துவிளக்கின் முதல் திரையை பேரொள் தந்தை அருளானந்தம் அடிகளார் அவர்கள் குத்துவிளக்கின் முதல் திரையை ஏற்றி வைத்து இறை பிரசன்னத்தை உணர்த்துவார்கள். ஆலய பணிக்குழு சார்பாக திரு பீட்டர் அவர்கள் குத்துவிளக்கின் 3வது திரையை ஏற்றி வைப்பர். அன்பிய பொறுப்பாளர்கள் சார்பாக திரு ஆனஸ்ட் அவர்கள் அடுத்த திரையை ஏற்றி வைப்பர். பொதுநிலையின் சார்பாக திரு சேசையா அவர்கள் அடுத்த திரையை ஏற்றி வைப்பார். இன்றைய திருப்பலியானது பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. கருத்துக்கள் நிறைவேறவும் நன்றி பலியாகவும் புனித அல்போன்சா அன்னை அன்பிய சார்பாக திரு ஜான் வில்லியம் ஆசிரியர், திருமதி மேரி அசந்தா ஆசிரியை பெயரால் புனித அல்போன்சா வழியாக இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் பிள்ளைகளின் எதிர்காலம் சிறக்க வேண்டியும் திரு சகாயராஜ், திருமதி ஏஞ்சலின் சகாயராணி, ஜாய் பாலின், லூசியா கிரிதரன் தம்பதியரை நிறைவாய் ஆசிர்வதிக்க வேண்டியும் ஜாய் ஆண்டோ சிம்பலிகா PhD படிக்கவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் ஏஞ்சலின் இவர்களின் 59வது பிறந்த நாளில் சிறப்பிக்கும் இவர்களை இறைவன் நிறைவாய் ஆசிர்வதிக்க வேண்டியும் புனித அல்போன்சா அன்னை அன்பியம் அருள்குமார் ஜெனிஃபர் ஜோஸ்பின் குடும்பத்தில் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இன்றைய திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
இருப்பதாக. அன்புமிக்க அருளே, இந்த மறை நிகழ்வை நாம் கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களுக்காக மனவருந்தி இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, துன்புறும் வாழ்வின் வழியாக உமக்கு மகிழ்வுடன் பணிபுரிய கன்னியான புனித அல்போன்சாவை அழைத்தீரே. அன்றாட சிலுவையை தாங்கும் அவரது பொறுமையை பின்பற்றி கிறிஸ்துவின் பாஸ்கா மறை நிகழ்வில் நாங்கள் இன்னும் மிகுதியாக பங்கேற்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். என் இதயத்திற்கேற்ற மெய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3. வாசிக்கப்படும் இறை வசனங்கள் 14 முதல் 17 முடிய. மக்களே, என்னிடம் திரும்பி வாருங்கள், ஏனெனில் நானே உங்கள் தலைவன். நகருக்கு ஒருவனையும் குடும்பத்திற்கு இருவரையுமாக தெரிந்தெடுத்து உங்களை சீயோனுக்கு கூட்டி வருவேன். என் இதயத்திற்கு ஏற்ற மெய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவுடனும் முன்மதியுடனும் வழி நடத்துவார்கள். நீங்கள் நாட்டில் பல்கி பெருகும் அக்காலத்தில் யாரும் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழை பற்றியே பேச மாட்டார்கள். அது அவர்கள் எண்ணத்திலோ நினைவிலோ இராது. அது இல்லை என்று வருந்தி இனி ஒன்றும் செய்ய மாட்டார்கள் என்கிறார் ஆண்டவர். அக்காலத்தில் எருசலேமை ஆண்டவரின் அரியணை என அழைப்பார்கள். ஆண்டவரின் பெயரை முன்னிட்டு எல்லா மக்களினத்தாரும் எருசலேமில் வந்து கூடுவர். தங்கள் தீய இதய பிடிவாதத்தின்படி இனி நடக்க மாட்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. உமக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பதில். என் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். எத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். மக்களினத்தாரே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தொலை தூர கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள். இஸ்ரவேலை சிதறடித்தவரே, அதை கூட்டி சேர்ப்பார். ஆயர்த்தம் மந்தையை காப்பது போல் அதை காப்பார் என்று சொல்லுங்கள். ஆயர்த்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயர்த்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியில் பாடி மகிழ்வார்கள். தானியம், திராட்சை ரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுகாளிகள் ஆகிய ஆண்டவரின் கொடைகளை எண்ணி பூரிப்படைவார்கள். அவர்களுடைய வாழ்க்கை நீர்வளம் மிக்க தோட்டம் போல் இருக்கும். அவர்கள் இனிமேல் ஏங்கி தவிக்க மாட்டார்கள். அவர்கள் இனிமேல் ஏங்கி தவிக்க மாட்டார்கள்.
ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். அப்போது கன்னிப் பெண்கள் நடனமாடி களித்திருப்ப, அவ்வாறே இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்ப, அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன். அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன். துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருள்வேன். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். சீரிய நல்லுள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர் பேறு பெற்றோர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது, விதைப்பவர் ஓமையை பற்றி கேளுங்கள். வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறையாட்சியை குறித்து இறைவார்த்தையை கேட்டு புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை தீயோன் கைப்பற்றி செல்வான். பாறை பகுதியில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள். எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள். இறைவார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்தவுடனே தடுமாற்றம் அடைவார்கள். முச்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டு உலக கவலைகளையும் செல்வ மாயையும் அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள். இவர்களுள் சிலர் 100 மடங்காகவும் சிலர் 60 மடங்காகவும் சிலர் 30 மடங்காகவும் பயனளிப்பர் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். புனித அல்போன்சாம் அவருக்கு விழா எடுத்து அவருடைய பரிந்துரையினால் இறைவனுடைய அருள் உதவிகளை பெற்று வாழ ஆசைப்படுகின்ற அன்பு சகோதர சகோதரிகளே, விழாவின் முதல் நாளிலேயே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். தேங்க்யூ. இந்த நாளில் நமக்கு விதைக்கப்படுகின்ற கருத்துக்களை உள்ளத்தில் இருத்தி இந்த 9 நாட்களும் சிந்திக்க
செயல்பட தூண்டுதலாக இருக்கின்ற இறை வார்த்தைக்கு கொடுத்ததற்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். ஒரு இளம் பெண் திருமணத்திற்கு முன்பாக தன்னுடைய காதலனை தேடுகிறாள். ஆச்சரியமா இருக்குதா? பல பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது, ஒரு சிலருக்கு இருக்காது. அந்த போல ஒரு நிகழ்ச்சியை தான் இன்றைக்கு முதல் வாசகம் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. ஒரு பெண் தன்னுடைய நெஞ்சுக்கு நெருக்கமானவரை தேடுகிறாள், இரவில் தேடுகிறாள். அப்போ பகலிலும் தேடியிருப்பாள். என்னுடைய நெஞ்சுக்கு நெருக்கமானவர்களை பார்த்தீர்களா என்று வழியில் வந்தவர்களை எல்லாம் கேட்கிறாள். அதுபோல இங்க எத்தனை பேர் நெஞ்சத்தில் நெருக்கமானவர்களை தேடிட்டு இருக்கீங்க? யாருமே தேடலையா? அட்லீஸ்ட் திருமணமானவங்க என் கணவனை தேடுறேன்னு சொல்லு, திருமணமான பெண் என்னுடைய திருமண ஆண் என்னுடைய மனைவியை தேடுறேன்னு சொல்லு. அவங்க தான் உனக்கு இதை விட வேற, அவங்கள தவிர வேற யாரும் நெருக்கமானவங்க இருக்க முடியாது. என்னப்பா, ஆண்டவரை தேடுறீங்களா? சந்தோஷம். ஆலயத்திலே உட்காந்துருக்குறாங்களா? ஆலயத்தில் பக்கத்தில் இல்லை, வீட்டில் பக்கத்தில் இருந்தால் கூட நீங்கள் தேட வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலத்தில் இருக்கிறோம். அது தெரியுதானா? இவர் யாருன்னு தெரியாது, அவர் யாருன்னு தெரியாது, அவர் என்ன பண்ணுறாருன்னு தெரியாது, இவர் என்ன பண்ணுறாருன்னு தெரியாது. எல்லாரும் காவல் இப்படியே தலையை குமிச்சுக்கிட்டு இருப்போம். அப்படிப்பட்ட காலம். இந்த காலத்தில் நெஞ்சுக்கு நெருக்கமானவரை அந்த பெண் தேடி செல்லுவாள். சும்மா சாதாரணமாக இல்லை, போகிறவங்க வரவங்கெல்லாம் பார்த்து கேட்குறா, எனக்கு நெஞ்சுக்கு நெருக்கமானவரை நீங்கள் பார்த்தீங்களா? பார்த்திருந்தா சொல்லுங்க என்று. அன்புமிக்கவர்களே, இதைத்தான் அல்போன்ஸ் அம்மா செய்தாங்க. சின்ன வயசிலே தாயை இழந்தாலும் சிறு வயதிலேயே மிகவும் இறை நம்பிக்கையுடையவர்களாக இருந்தார்கள். அந்த இறை நம்பிக்கையின் காரணத்தினால் அந்த கடவுளையே தன்னுடைய உடனிருப்பவராக உணர்ந்ததனால் அவள் திருமணத்தையும் ஒதுக்கிவிட்டு நான் துறவை ஏற்றுக்கொள்வேன் என்று காதல் கொண்டாள் அந்த ஆண்டவர் மீது. இயேசுவை அன்பு செய்தாள், கடவுளை அன்பு செய்தாள். இந்த கடவுளை தவிர என்னுடைய நெஞ்சுக்கு நெருக்கமானவர்கள் வேறு யாரும் இல்லை, அதனால் நான் அவரை தேடுவேன் என்று அவள் இளம் வயதிலேயே ஆண்டவரை தேடுகிறாள் என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம். அவங்களுடைய வாழ்க்கையை படித்தவங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏதாவது உதாரணம் சொல்லுவீங்களா? அல்போன்ஸ் அம்மாவுக்கு 6 வருஷமாக திருவிழா எடுத்துகிட்டு இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்குது கேட்கறதுக்கு. அவங்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை படிச்சிருக்கீங்களா? முடிஞ்ச அளவுக்கு சாமி எல்லாருக்கும் அல்போன்ஸ் அம்மாவுடைய வாழ்க்கை சரித்திரத்தை வாங்கி கொடுங்க, படிக்கட்டும். சரி, அதில் என்ன செய்தாங்க? அவங்க தன்னுக்கு திருமணம் வேண்டாம், தான் துறவை ஏற்றுக்கொண்டு அந்த ஆண்டவரை நெஞ்சுக்கு நெருக்கமானவரை தேர்ந்து கொள்ளப் போகிறேன் என்பதற்காக தன்னுடைய காலை நெருப்பில் விட்டு எரிச்சிக்கிட்டாங்க. தன்னுடைய உடலை, அவ்வளவு அழகாக இருப்பாங்களாம், அவ்வளவு அழகாக இருக்கிற உடலை அவள் அசிங்கப்படுத்தி கொள்ளுகின்றாள். அதோடு மட்டும் இல்லாமல் துறவு வாழ்விலே அவள் இந்த உடல் அளவில் பாதிக்கப்பட்டது ஒரு புறம் இருக்க, அவளுடைய புனித வாழ்வையும் அவருடைய இறைவன் மீது அவள் கொண்டிருந்த நம்பிக்கையையும் அவரோடு வாழ்ந்த கன்னியர்கள் பார்த்து பாராட்டினாங்களா? கேலி பண்ணாங்க.
பொய் சொல்கிறா, பகட்டிக்கா, ஏமாத்துறவ, இப்படியெல்லாம் சொல்லி அவர்களை மனம் புண்படச் செய்தார்கள். அந்த சமயத்திலும் அவர்கள் புன்பு சிரிப்போடு அவர்களுக்கு கொடுத்த எல்லா வேலைகளையும், எவ்வளவு கீழ்த்தரமான வேலையாக இருந்தாலும் அதையும் புன்சிரிப்போடு செய்தார்கள் என்று சொல்லப்படும். அந்த அளவுக்கு அவள் அந்த ஆண்டவளை அன்பு செய்தாள். அதனால் அந்த அம்மாவுக்கு திருநாள் கொண்டாட ஆசைப்படுற நாம அப்படிப்பட்ட அன்பு ஆண்டவர் மீது நமக்கு இருக்க வேண்டும் என்று உள்ளத்திலே உறுதி ஏற்போம். ஏதோ கோயிலுக்கு வந்தோம், திருநாள் கொண்டாடணும் போனோன்றதில்லை. வாழ்நாள் முழுவதும் அந்த ஆண்டவரை என்னுடைய நெஞ்சிக்கு நெருக்கமானவராக நான் வைத்துக்கொள்வேன் என்ற உறுதிப்பாட்டோடு இந்த விழாவை நீங்கள் கொண்டாட உங்களுக்கு அழைப்பு கொடுக்கின்றேன். அப்படிப்பட்ட ஒரு உறுதிப்பாடு வேண்டும் என்றால் நாம் ஒரு குரலை கேட்க வேண்டும். நமக்கு ஒரு துணை வேண்டும். யார் அந்த துணை? கடவுளே சொல்றாரு இந்த முதல் வாசகத்தில், என் மக்களே என்னிடம் வாருங்கள், என் மக்களே என்னிடம் வாருங்கள். ஒவ்வொரு நாளும் இந்த குரல் நம்முடைய காதில் ஒலித்து கொண்டிருக்க வேண்டும். உள்ளத்தின் காதுகளிலே இது ஒலித்து கொண்டிருக்க வேண்டும். இதயத்தின் செவிகளிலே இந்த வார்த்தை ஒலித்து கொண்டிருக்க வேண்டும். என் மக்களே என்னிடம் வாருங்கள். என்னை தேடுறல்ல, வா, என்கிட்ட வா. இதை கேட்போம். அப்படி அழைத்து அந்த கடவுள் எந்த அளவுக்கு நம்மை அன்பு செய்கிறார், நம்மை அன்பு செய்தார் என்று நினைத்து பார்த்து அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். இது 2வது விஷயம். இந்த நவநாளில் நீங்கள் செய்ய வேண்டியது, கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். என் மக்களே என்னிடம் வாருங்கள் என்ற அந்த குரலை கேட்போம். அதனால் வாருங்கன்னு சொல்லிட்டு நான் நன்றி சொல்கிறேன்னு வீட்டிலேயே உட்காந்துட்டு இருக்கிறதில்ல. முடிந்த அளவுக்கு இல்லை, வைராக்கியம் இருந்தால், மனசு இருந்தால் எல்லாம் நடக்கும். மனம் போல தான் வாழ்க்கை. நேரம் இல்லைன்னா எதுக்குமே நேரம் இருக்காது. நேரத்தை நாம் தான் ஒதுக்கிக்கணும். எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான். ஆனால் நேரம் இல்லாதவங்க, அன்னை தெரேசா எவ்வளோ நேரம் தேவநற்கரணை முன்னாடி உட்காந்துருந்தாங்க. அதுபோல் இந்த அம்மா எவ்வளோ நேரம் தேவநற்கரணை முன்னாடி உட்காந்துருப்பாங்க. இவர்கள் தன்னுடைய பாதுகாவலியாக, தன்னுடைய முன்மாதிரியாக கொண்ட குழந்தை தெரேசம்மா எவ்வளோ நேரம் தேவநற்கரணை முன்பாக நின்றிருப்பார்கள். அந்த குழந்தை தெரேசம்மா அவருடைய வழியைத்தான் இவர்களும் பின்பற்றினார்கள். சின்ன சின்ன காரியங்களிலும் கடவுளுக்கு நன்றி உடையவர்களாக கடவுள் மனிதர்களுக்கு பணிபுரிந்தார்கள், சேவை செய்தார்கள். அதனால் அந்த நேரத்தை நாம் கண்டுபிடிச்சி ஒவ்வொரு நாளும் இந்த கோயிலில் தேவநற்கரணை சந்திக்கிறதுக்கு ஆசைப்படுங்களேன். எத்தனை பேர் அது போல் ஆசைப்படுவீங்க? நாங்கள் ஆசைப்படுவேன்னு சொல்லி கை தூக்குங்க பார்க்கலாம். எங்கே கையை தூக்க உயரலையா பாரு. நம்ம எத்தனை பேருக்கு, இவ்வளோ பேர் இருக்கிறோம், யாருக்கு ஒரே 100 பேருக்கு மேலே இருப்போம். 4 பேர் தான் கை தூக்குறாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் ஆசை இல்லையா? ஆசையை வர வச்சுக்குங்க. ஆண்டவர் சொல்கிறார், என்னிடம் வாருங்கள், என் மக்களே என்னிடம் வாருங்கள், சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு ஆறுதல் அளிப்பேன் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் அதன்படி செயல்படணும் நாம் முயற்சி செய்கின்ற பொழுது இந்த நற்செய்தியை நாம் சிந்திப்போம். இந்த நற்செய்தியிலே இயேசு சொல்லுவது போல, பாறையில் விழுந்தது, வழியோரம் விழுந்தது, முட்செடியில் விழுந்தது, நல்ல நிலத்தில் விழுந்தது என்றெல்லாம் சொல்லுவார்கள். நமக்கு பல பேருக்கு அந்த ஆண்டவரை சந்திப்பதற்கு ஆசை இல்லை என்று சொன்னோம். என் நெஞ்சிக்கு நெருக்கமானவரை தேடுவதற்கு எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிடுறோம்.
அதனால தான் 4-5 கை தான் உயர்ந்தது. ஏன் நேரம் இல்லை? நற்செய்தியில் இருக்க விஷயங்கள் தான். மிதமிஞ்சிய உலக பற்றுகள், உலக கவலைகள் முட்செடிகளாக நாம் இழுத்து பிடித்து கொண்டிருக்கின்றது, வளரவிடவில்லை. அப்போ அந்த முள்செடியில் நடுவிலேயே இருந்துறதுக்கு ஆசைப்படுறோமா? ஆசைப்படக்கூடாது. உங்கள் வீட்டை சுற்றி முள்செடி இருந்துச்சுனாக்கா அப்படியே அதே வீட்டில் இருப்பீங்களா? கிளியர் பண்ணிடுறீங்களா? முள்செடியெல்லாம் எல்லாத்தையும் பிடிங்கி போட்டுறீங்களா? உங்கள் வீட்டுக்கு மற்றவங்க வர்றதுக்கு போகிறதுக்கு வழி சுலபமாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. நீங்கள் உடனடியாக வெளியில் போகிறதுக்கு வர்றதுக்கு வழி இருக்கணும், முள் எதுவும் இருக்கக்கூடாது, பூச்சி புட்டு அண்டக்கூடாது அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? அதுபோல தான் நம்முடைய மனசில் இருக்கிற முட்செடிகளை நாம் பிடுங்கி எறிய வேண்டும். அதே போல் பறவைகள் வழியோரம் விழுந்ததை எடுத்து சென்று விடுகின்றன என்றார் இயேசு. அதுபோல் வரியோரமாக இருக்கின்ற பறவைகள் யாரு? நம்மை சுற்றி இருக்கின்ற உறவுகள், நம்மை சுற்றி இருக்கின்ற நண்பர்கள் கூட்டம். எப்படிப்பட்ட நண்பர்கள்? அந்த நண்பர்கள் நம்முடைய ஆண்டவரை தேடுகின்ற அந்த உணர்வை நம்மிடமிருந்து எடுத்து விடுகின்றனவா? கடவுள் மீது நம்பிக்கை இல்லாமல் நம்மை இழக்கச் செய்கின்றனவா? மற்றவர்களோடு நல்ல உறவிலே வாழ்வதற்கு நமக்கு தடையாக இருக்கின்றனவா? அதுதான் வழியோரம் வீழ்ந்த விதைய பறவைகள் எடுத்து சென்ற நிகழ்ச்சி. இந்த பறவைகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய குடும்பத்திற்கும் உன்னுடைய பங்குக்கும் இந்த நாட்டிற்கும் எதையெல்லாம் யாரெல்லாம் தடையாக உங்களுக்கு இருப்பார்களோ, யாரெல்லாம் உங்களை தவறான பாதையிலே வழி நடத்துவார்களோ அவர்கள் பற்றிலும் கவனமாக இருங்கள். அதுதான் அடுத்து. பாறையின் மீது விழுந்தோம் சொல்கிறோம். ஆசை வருது, உடனே செய்ய மாட்டோம். இப்போ 4 பேர் கை தூக்குனாங்க, அவங்க கூட இன்றைக்கி கை தூக்குனாங்க, நாளைக்கு கோயிலுக்கு வருவாங்களா? தேவனர்கிட்ட சந்திப்பாங்களா? தெரியல. அன்பு மிக்கவர்களே, இந்த ஆண்டவரை தினந்தோறும் நாடுங்கள், தினந்தோறும் தேடுங்கள். அதனால் ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு அரை மணி நேரம் ஆகிடும். அதுதான் நீங்கள் இந்த பகுதியில் கோயில் கட்டணத்துக்குனுடைய அர்த்தமாக இருக்கணும். அதுதான் நீங்கள் திருவிழா கொண்டாடுறதுனுடைய பொருளாக இருக்க வேண்டும். குறைந்தது ஒரு அரை மணி நேரம் ஆகிலும் தனிமையிலே இந்த ஆலயத்தில் நற்கருணை நாதரோடு செலவிடுங்கள். அதுதான் உண்மையான திருவிழாவினுடைய பொருள். உங்களுக்கு விளைவு கிடைக்கும், பலன் கிடைக்கும். அதுக்கடுத்து குழந்தை தெரசம்மாவை பற்றி சொல்லும்போது அவர்களை வழி நடத்தியது எந்த இறை வார்த்தை? குழந்தை தெரசம்மா வழி நடத்தியது எந்த இறை வார்த்தை? எந்த பகுதி? அவர்களை வழி நடத்தியது அன்பு. அன்பை பற்றி எந்த பகுதியில் சொல்லப்படுறது? பைபிள்லாம் வச்சுருக்கீங்களா? பைபிள் படிக்கிறவங்கள எத்தனை முறை கேட்டு இருப்பீங்க. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். அன்பே அனைத்திலும் சிறந்தது, அன்பே நிலையானது. அந்த பகுதியை தினந்தோறும் காலையில் எழுந்த உடனே படிங்க. அன்பு பொறுமை உள்ளது, அன்பு பொறாமைப்படாது, அன்பு தற்புகழ்ச்சி கொள்ளாது. வரிசையாக வருது இல்லை? அன்பு தன்னலத்தை நாடாது, பிறர் மீது நல்லெண்ணம் இழப்பதில்லை, வறுமம் வைக்காது, அன்பு அனைத்திலும் பொறுமையாக இருக்கும், அனைத்தையும் பொறுத்து கொள்ளும். இல்லை, இதை தயவு செய்து தினந்தோறும் படிங்க. காலையில் எழுந்த உடனே இதை முதல் பாடமாக படிங்க. அப்படி படிக்கும்போது தான் நமக்கு அந்த அன்பு நம்மளை ஊற்றெடுத்து ஆண்டவரையும் மனிதரையும் நாம் நாட தூண்டுதலாக இருக்கும். நம்முடைய பாதுகாவலி குழந்தை தெரசாவை பின்பற்றி ஆண்டவரை தேடினாள். ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாக இருக்க தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தாள். அப்படிப்பட்ட அர்ப்பண வாழ்வை துறவரத்தில் இருந்தாலும் இல்லறத்தில் இருந்தாலும் நாம் வாழ்வதற்கு ஆசைப்படுவோம்.
அதற்கு வேண்டிய அருள் உதவிகளை நம்முடைய பாதுகாவலி நமக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று தொடர்ந்து ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய மன்றாட்டுகளை இறைவனிடம் சமர்ப்பிப்போம். நம்பிக்கையாளர் மன்றாட்டுகள். நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை மன்றாட்டு. தந்தாய் உந்தனின் ஆசீர் எம்மில் இறங்கட்டும், எம்மில் இறங்கட்டும். தந்தாய் உந்தனின் ஆசீர் எம்மில் இறங்கட்டும், எம்மில் இறங்கட்டும். எங்களை வழிநடத்தும் இறைவா, திருத்தூதர்களின் வழி தோன்றல்களாக எங்களுக்கு நீர் அருளிய திருத்தந்தை லியோ, கர்தினால்கள், ஆயர்கள், அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், துறவரத்தாருக்காக நன்றி கூறுகிறோம். இவர்கள் உம் இதயத்திற்கேற்ற மேய்ப்பர்களாக அமைந்து எங்களை அறிவுடனும் முன்மதியினுடனும் வழிநடத்தி உம் திருசித்தம் நிறைவேற்றி பணியாற்றிட பரிசுத்த ஆவியார்தாமே அவர்களுக்குள் இருந்து செயலாற்றிட வேண்டுமென்று புனித அல்போன்ஸ் அம்மாவின் பரிந்துரையோடு இயேசுவின் பெயரால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தந்தாய் உந்தனின் ஆசீர் எம்மில் இறங்கட்டும், எம்மில் இறங்கட்டும். மேலிருந்து அதிகாரம் அருளும் இறைவா, பதவியிலும் பொறுப்பிலும் உள்ளவர்கள் அதிகாரம் அனைத்தும் மேலிருந்து கடவுளால் அருளப்பட்டது என்று உணர்ந்து அரசியல் சட்டத்தை மதித்து உண்மையான ஜனநாயக முறையில் ஆட்சி செய்து எல்லா மக்களும் பயன்பெறும் விதமாகவும் நாட்டில் நடைபெறும் மாணவர்கள் போராட்டம் நன்மையாக முடிய வேண்டுமென்றும் வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்டவர்கள் மீட்படைந்து இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பவும் வேண்டுமென்று புனித அல்போன்ஸ் அம்மாவின் பரிந்துரையோடு இயேசுவின் பெயரால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தந்தாய் உந்தனின் ஆசீர் எம்மில் இறங்கட்டும், எம்மில் இறங்கட்டும். சமாதானம் அருளும் இறைவா, மத்திய கிழக்கு நாடுகளிலும் ரஷ்யா உக்ரைன் நாடுகளிலும் மிரட்டும் போர்ச்சூழல் ஓய்ந்து நாட்டு தலைவர்களின் உள்ளத்தில் சமாதான உணர்வை தூண்டி அந்நாடுகளிலும் இஸ்ரேலிலும் அமைதி நிலவவும் உலக பொருளாதார பதட்டம் நீங்கவும் வேண்டுமென்று புனித அல்போன்ஸ் அம்மாவின் பரிந்துரையோடு இயேசுவின் பெயரால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தந்தாய் உந்தனின் ஆசீர் எம்மில் இறங்கட்டும், எம்மில் இறங்கட்டும். மெல்கிசதேக்கின் முறைப்படி என்றென்றும் குருவான இயேசுவே, அன்னக்குட்டியை அருட்சகோதரி அல்போன்சவாக ஆக்கி துறவு நிலை குழுமத்திடமிருந்து கருணை மலராக பாடுகளின் பயனாக புனித அல்போன்ஸ் அம்மாவை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எல்லா அருட்சகோதரிகளையும் ஆசீர்வதித்து உலக இன்னல்களால் கரைப்படாதபடி தூய்மையை காத்து கொள்ளவும் இறை அழைத்தல் பெருகவும் வேண்டுமென்று புனித அல்போன்ஸ் அம்மாவின் பரிந்துரையோடு இயேசுவின் பெயரால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தந்தாய் உந்தனின் ஆசீர் எம்மில் இறங்கட்டும், எம்மில் இறங்கட்டும்.
திருக்குடும்பத்தின் ஆண்டவரே, எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதித்து சிறுவர்கள் இளைஞர்கள் மெய்யறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்து சமூக ஊடகங்களில் சிக்கிக் கொள்ளாதபடி அவைகளை தங்கள் வாழ்க்கைக்கு பயன்படுத்தி கொள்ளவும் சிறந்த எதிர்காலம் அமைந்திடவும் பரிசுத்த ஆவியாரின் கனிகள் கொடுத்து நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக பலனளிக்கவும் கடன் சுமைகள் தீரவும் நோயுற்றவர்கள் குணமடையவும் வேண்டுமென்று புனித அல்பன்சாமாவின் பரிந்துரையோடு இயேசுவின் பெயரால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தந்தாய் உந்தனின் ஆசி எம்மேல் இறங்கட்டும், எம்மேல் இறங்கட்டும். எங்கள் முதலும் முடிவுமான இறைவா, ஞானமும் வல்லமும் வல்லமையும் நிறைந்த நீர் ஒரு பொழுதும் உம் அடியார்கள் கேட்கின்ற ஜெபத்தை வேண்டுதலை நீர் புறக்கணிப்பதில்லை. நாங்கள் விடுத்த இந்த வேண்டுகோளை ஏற்று அதை உம் திருமகன் வழியாக பெற்றுத்தர வேண்டுமென்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம், காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம். என்னை படைத்தே இன்றும் என்றும் உந்தன் உகந்த காணிக்கையா. என்னை படைத்தே இன்றும் என்றும் உந்தன் உகந்த காணிக்கையா. காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே. வாழும் வாழ்வை பலியாய் தந்தேன், வரமே தருவாய் நீ. போதும் என்ற மனமே தந்து பொறுத்து கொள்வாய் நீ. என் அன்பு தேவனும் நீ, என் வாழ்வின் ஜீவனும் நீ. என் அன்பு தேவனும் நீ, என் வாழ்வின் ஜீவனும் நீ. என் வாழ்வின் ஜீவனும் நீ. காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம். அன்புமிக்க அருளே, உங்களுடைய நடுதமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நாளுக்காகவும் நமது கையேந்தி பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவாம், புனித அல்போன்சாவின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் பழி பொருட்களை கண்ணோக்கி ஏறிடும். உமது பார்வையில் நாங்கள் பற்றுறுதியும் தூய்மையும் கொண்ட அன்பினால் தொடர்ந்து பற்றி எறிய செய்தருளும்.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரை நம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களை அர்ப்பணித்த புனிதர்களில் உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்துச் செல்லுகின்றீர். புத்துளையில் கிடைக்க இருக்கும் அருட்கொடைகளை இவ்வுலகிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களை வழி நடத்துகின்றீர். ஆகவே புனிதர்வான தூதரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உடம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது
உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு ஆவியை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலையும் எங்கள் ஆயர் பிரான்சிஸ் காலிஸ்ட் எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு ஆவி அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியின் ஒளியிற்றிடும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், எங்கள் பாதுகாவலி அல்போன்சா, இவ்வுலகில் மக்கு புகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென்.
ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி. மக்களே, என்னிடம் வாருங்கள் என்று ஒவ்வொரு நாளும் நமக்கு அழைப்பு கொடுப்பவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் உள்ளத்தில் எழுந்திர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். எனக்குள்ளே உறவாடும் என் தெய்வமே, உன் நினைவில் நான் என்றும் உயிர் வாழ்வேனே. எனக்குள்ளே உறவாடும் என் தெய்வமே, உன் நினைவில் நான் என்றும் உயிர் வாழ்வேனே. உன் பாத சுவடுகளில் என் பயணம் தொடர நீயாக என்னை மாற்றும் என் தேவனே. ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே, உன்னோடே நான் சங்கமிக்கும் வேளையிலே. ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே, எனக்குள்ளே உறவாடும் என் தெய்வமே. உன் நினைவில் நான் என்றும் உயிர் வாழ்வேனே. தூய்மையானது என் வாழ்வில், உன்னடைப்பே உயர்வானது. உன் அன்பே தூய்மையானது என் வாழ்வில், உன்னடைப்பே உயர்வானது. வாழ்வின் எதிர்ப்புகளில் கலங்கிட மாட்டேன், வாழ்வின் எதிர்ப்புகளில் கலங்கிட மாட்டேன். நம்பிக்கையின் தீபமாய் நீ இருக்கின்றாய், உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே. ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே, உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே. ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே, எனக்குள்ளே உறவாடும் என் தெய்வமே. உன் நினைவில் நான் என்றும் உயிர் வாழ்வேனே. உன் அருளே மேலானது என் வாழ்வில், உன் உறவே மாறாதது. உன் அருளே மேலானது என் வாழ்வில், உன் உறவே மாறாதது. உனக்கா
உனக்காக நான் என்றும் காத்திருப்பேனே, உனக்காக நான் என்றும் காத்திருப்பேனே. நிழலாக என்னை எங்கும் நீ தொடர்வாய். உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே. உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே. எனக்குள்ளே உறவாடும் என் தெய்வமே, உன் நினைவில் நான் என்றும் உயிர் வாழ்வேனே. தூய்மையானது என் வாழ்வில், உன் அன்பே உயர்வானது. உன் அன்பே தூய்மையானது என் வாழ்வில், உன் அன்பே உயர்வானது. வாழ்வின் எதிர்ப்புகளில் கலங்கிட மாட்டேன், வாழ்வின் எதிர்ப்புகளில் கலங்கிட மாட்டேன். நம்பிக்கையின் தீபமாய் நீ இருக்கின்றாய். உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே. உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே. எனக்குள்ளே உறவாடும் என் தெய்வமே, உன் நினைவில் நான் என்றும் உயிர் வாழ்வேனே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே எம்மை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட உம் மறைபொருட்கள் எங்கள் அன்றாட சிலுவை சுமக்க எங்களுக்கு ஆற்றல் அளிப்பனவாக. உம் திருமகனின் சாயலுக்கு ஏற்ப நாங்கள் வளர்ச்சி பெற்று ஒரு நாள் உம்மை விண்ணகத்தில் கண்டு என்றும் மகிழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி முடிந்தது.
இறைவனுக்கு நன்றி. அப்படி அமரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி சொல்லிய பிறகு இறுதி பாடல் பாடப்படும். இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய புனிதை ஒரு முறை கூறினார், கடவுள் ஒவ்வொரு நாளும் எனக்கு துன்பத்தை கொடுக்க வேண்டும். அப்படி துன்பத்தை கொடுக்கவில்லை என்றால் அந்த நாள் எனக்கு நல்ல நாள் அல்ல என்று சொல்லி நம்முடைய புனிதை தூய அல்ஃபோன்சா ஒரு முறை கூறினார். எந்த அளவுக்கு அவர் துன்பத்தை தாங்கிக் கொண்டார், எந்த அளவுக்கு துன்பத்தை ஏற்றுக்கொண்டார் கடவுளுடைய துணையாள் என்பதை அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. தூய அல்ஃபோன்சா அன்னையினுடைய மோட்டோ என்ன என்றால் 3: ஞானம், விஸ்டம், லவ், அன்பு. 3 சர்வீஸ், சேவை. கடவுள் எனக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டும். ஞானத்தை கொடுத்தால்தான் நான் பிறரை அன்பு செய்ய முடியும். அன்பு செய்வதன் மூலமாகத்தான் பிறர் சேவை என்னிடத்திலே செழித்தோங்கும் என்று சொல்லி தனது மோட்டோவாக, குறிக்கோளாக அந்த அன்னை கொண்டிருந்தார். அத்தகைய வல்லமைமிக்க பாதுகாவலியை நம்முடைய பங்கின், கிளை பங்கின் பாதுகாவலியாக நாம் கொண்டிருக்கின்றோம். தூய அல்ஃபோன்சா அன்னை வழியாக நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நாம் நன்றி சொல்லுவோம். நம்முடைய எண்ணங்கள் நிறைவேற வேண்டும், நம்முடைய இயக்கங்கள் நிறைவேற வேண்டும், நம்முடைய செயல்முறைகள் நிறைவேற வேண்டும், நமக்கு நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும், நமக்கு நல்ல உடல் சுகத்தை தர வேண்டும் என்று அந்த அன்னையை பார்த்து மன்றாடுவோம். அன்னை இன்று மட்டுமல்ல, வருகின்ற காலம் முழுவதும் அவருடைய பராமரிப்பை நாம் நாடி தேடுவோம். அவர் நமக்கான அன்னை தூய அல்ஃபோன்சா, அவர் நமக்காக பரிந்து பேசுவார். எனவே உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை கொடி ஏற்ற நிகழ்வினை எல்லாரும் ஒன்றிணைந்து அதை நாம் கொண்டாடினோம். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இந்த கொடி விண்ணிலே ஏற்றப்படுகிறதோ அதே போல நம்முடைய நம்முடைய எண்ணங்களும் ஆண்டவரின் பால் ஏற்றப்பட வேண்டும். எனவே இத்தகைய நன்ன நாளிலே நீங்கள் எல்லாரும் உதவி செய்தீர்கள். எனவே உங்கள் ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய வட்டார முதன்மை குரு பேரொரு தந்தை அருளானந்தம் அடிகளார் நம்முடைய பங்கின் மேலே அதிகம் அவருக்கு கவனம் உண்டு. எப்பொழுது பார்த்தாலும் கேட்பார், என்ன செய்கிற, பங்கு நன்றாக சென்று கொண்டு இருக்கிறதா என்று நம்முடைய பங்கின் மேல் எப்பொழுதுமே அவர் கரிசனை கொண்டவர். நான் அழைத்த பொழுது வருகிறேன் என்று சொல்லி நம்முடைய பங்கிற்கு வருகை தந்து நமக்கு நல்லதொரு சிந்தனையை வழங்கி இந்த நாளை சிறப்புற செய்தார். எனவே அருள் தந்தை அருளானந்தம், பேரெழுத்தந்தை அருளானந்தம் அடிகளார் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவிக்கின்ற விதமாக இப்பொழுது அவருக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அருள் தந்தை கஸ்பார் அடிகளார் என்னுடைய தோழர், எப்பொழுதும் எனக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்றான். என்னுடைய இன்ப நிலையிலும் துன்ப நிலையிலும் எனக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கின்றவர் அருள் தந்தை கஸ்பார் அடிகளார் அவர்கள். இருந்தை பங்கு தந்தை அழைத்த பொழுது நானும் வருகிறேன் என்று சொல்லி நம்முடைய அழைப்பை ஏற்றி இங்கே வருகை தந்து திருப்பலியை நமக்காக வேண்டி நின்றார். தந்தை அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவிக்கின்ற விதமாக இப்பொழுது அவருக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. நம்முடைய உதவி பங்கு தந்தை அருள் தந்தை செல்வநாயகம் அடிகளார் எப்பொழுதும் நமக்கு உடனிருந்து திருவழிபாட்டு கொண்டாட்டங்களிலே திருப்பலி நிறைவேற்றுவதிலே நமக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறார். எல்லாவற்றையும் அழகாக பார்த்து அழகாக செய்யக்கூடியவர் நம்முடைய உதவி பங்கு தந்தை அவர்கள். நமக்கு தோள் கொடுத்து எல்லா திருவழிபாட்டு நிலைகளிலும் நமக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறார். எனவே அருள் தந்தை செல்வம் அடிகளாருக்கு நம்முடைய நன்றியை தெரிவிக்கின்ற விதமாக இப்பொழுது அவருக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. இந்த கொடியேற்ற நிகழ்வானது சிறப்புற அமைய நம்முடைய அருள் சகோதரிகள் உதவி செய்தார்கள்.
அருள் சகோதரி புரவென்சியல் மங்கலம் அருள் சகோதரி அவர்களுக்கும் மற்றும் எலிசபெத் அருள் சகோதரி ரீட்டா அவர்களுக்கும், மேலும் ஜோதி சிஸ்டர் அவர்களுக்கும், செனான்ஸ் மாதவரம் கான்வென்ட் லூசியானா சிஸ்டர் அவர்களுக்கும், மேலும் உள்ள அருள் சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய வேதியர் அவர்கள் எப்பொழுதும் நம்முடைய வேதியர் ஜான் வில்லியன் அவர்கள் ஆசிரியர் அவர்கள் எப்பொழுதும் நமக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறார். இந்த கொடியேற்ற நிகழ்வு சிறப்புற அமைய நமக்கு உறுதுணையாக இருந்தார். எனவே வேதியர் அவர்களுக்கு, ஜான் வில்லியம் ஆசிரியர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய கொர்னோலியஸ் பங்கினுடைய வேதியர் திரு கொர்னோலியஸ் அவர்களுக்கும் வேதியர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறார். எனவே அவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இறைமக்கள், அன்பிய பொறுப்பாளர்கள் எல்லாரும் உடனிருந்து தோள் கொடுத்தீர்கள். இந்த திருவிழா சிறப்புற அமைய உங்களால் இயன்ற பொருளுதவி மற்றும் உழைப்பை கொடுத்து இந்த திருவிழா சிறப்புற கொடியேற்ற நிகழ்வு சிறப்புற அமைய உறுதுணையாக இருந்தீர்கள். எனவே உங்கள் அன்பிய பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். கடைசியில் திருவிழா நேரத்திலே உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஜோடனை செய்ய உறுதுணையாக இருந்த எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக புனித அல்ஃபோன்சா அன்னை குடும்பங்கள் மற்றும் தூய அந்தோனியார் குடும்பங்கள் எல்லாரும் இணைந்து இந்த ஆலயத்தை அழகுற அமைத்து கொடுத்தார்கள். மரியாயின் சேனையினர் இன்று நாள் முழுவதும் இங்கே இருந்து இந்த ஆலயத்தை சுத்தம் செய்து கொடுத்தார்கள். எனவே ஒவ்வொருவருக்கும் மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவிழாவிற்கான நன்கொடை கொடுத்தவர்கள் திருமதி மோனிகா குடும்பம் ரூபாய் 4400, திரு வரப்பிரகாசம் அவர்கள் ரூபாய் 3000. நன்கொடையாளர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை காலை திருப்பலி நடைபெறாது. நாளை மாலை திருப்பலி, நவநாள் திருப்பலி இங்கே ஆலயத்திலே 6 மணிக்கு ஜபமாலையோடு தொடங்கும். 6:30 மணிக்கு நவநாள் திருப்பலியானது ஆரம்பமாகும். எனவே இறைமக்கள் நேரத்தோடு கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளை காலை திருப்பலி மீண்டும் நடைபெறாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை மாலை திருப்பலி, நவநாள் திருப்பலி நடைபெறும். ஞாயிறு காலை திருப்பலி உண்டு, ஏனென்றால் அது கடன் திருநாள். எனவே கண்டிப்பாக இங்கே ஞாயிறு திருப்பலி நடைபெறும். அன்று மாலை நற்கருணை பவனி நடைபெறும். எனவே நற்கருணை பவனியானது 3 இடங்களிலே வைத்து தேவ நற்கருணை ஸ்தாபகம் செய்யப்பட்டு இறைமக்களுக்கு ஆசீர் அளிக்கப்படும். எனவே தேவ நற்கருணை பவனியினை சிறப்புற அமைய நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேர் பவனியை, அந்த தேவ நற்கருணை பவனியை நமது வீதிகளிலே வலம் வருகின்ற பொழுது இடத்தை சுத்தம் செய்து கொடுக்குமாறு அன்பிய குடும்பங்கள், புனித பவுல் அன்பிய குடும்பங்கள், புனித அடைக்கலமாத அன்பிய குடும்பங்கள், மரியாயின் சேனையினர், இன்னும் பலர் அதை இணைந்து இந்த தேவ நற்கருணை வருகின்ற வழியெல்லாம் சுத்தம் செய்து கொடுக்கும்படி உங்களை அன்போடு மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நவநாளை சிறப்பித்த தூய அல்ஃபோன்சா அன்னை அன்பிய குடும்பங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை நவநாள் திருப்பலியை சிறப்பிக்கும் அன்பியும் புனித அடைக்கலமாத அன்பியும் குடும்பங்கள் இணைந்து நாளைய நவநாளை சிறப்பு செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வருடம் கொடியானது கோயிலிலே ஏற்றப்படுகிறது. அடுத்த வருடம் கண்டிப்பாக நமக்கு அந்த ஃப்ளாக் போல் கொடிமரம் நமக்கு தேவைப்படுகிறது. இயன்றவர்கள் உதவி செய்தால் அந்த கொடிமரம் அமைக்க உறுதுணையாக இருக்கும். எனவே இந்த வருடம் போகட்டும், அடுத்த வருடம் எப்படியாவது ஒரு கொடிமரம் வைத்தாக வேண்டும். எனவே உங்களுடைய தாராள நன்கொடை வரவேற்கப்படுகிறது. தாராளமாக உதவி செய்யுங்கள். அதை நாம் செய்த அடுத்த வருடம் நாம் கொடியினை அந்த கொடிமரத்திலே ஏற்றிக்கொள்ளலாம். எனவே உங்களுடைய உதவி தாராளமானது தேவைப்படுகிறது. இதை உணர்ந்து பின்வரும் காலங்களில் உதவி செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இறுதி பாடல்.
ஆத்மதாகம் தீர்க்க வந்தோ நிறைவேற்ற வேண்டும் அம்மா இறை அருளும் வேண்டும் அம்மா புனிதை அல்போன்ஸ் அம்மா எங்கள் வேண்டல்களை இறைவனிடம் பரிந்துரை செய்வாயம்மா புனிதை அல்போன்ஸ் அம்மா எங்கள் வேண்டல்களை இறைவனிடம் பரிந்துரை செய்வாயம்மா மனித நேயம் கழைத்து மண்ணில் செழிப்பை காணவும் மறை வழியில் நடக்கவும் புனிதை அல்போன்ஸ் அம்மா எங்கள் வேண்டல்களை இறைவனிடம் பரிந்துரை செய்வாயம்மா புனிதை அல்போன்ஸ் அம்மா எங்கள் வேண்டல்களை இறைவனிடம் பரிந்துரை செய்வாயம்மா நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை. மரியே வாழ்க, மரியே வாழ்க.